ஓம் முருகா சரணம். ஓம் கந்தா சரணம். என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் கந்தனின் அருள் வாக்கு இது சத்திய வாக்கு. இன்று இந்த காணொலியை கேட்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் அடுத்து நடக்கப் போவதற்கான ஒரு அறிகுறியை உன் அப்பன் முருகன் உனக்கு காட்டுவதற்காக என்பதை புரிந்து கொள். முக்கியமான சமயத்தில் உன்னை வழி நடத்த உன் அப்பன் கந்தன் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன். ஓம் கந்தா போற்றி, ஓம் கந்தா போற்றின்னு உன் மனசார வேண்டி இந்த காணொலியில் நீ 3 முறை பதிவிடு. நிச்சயம் உன் வாழ்க்கையில் எதுக்காக நான் இன்றைக்கு என்னோட வாக்கினை கூற வந்திருக்கிறேனோ அது உன் வாழ்க்கையில் நல்லதாக நடப்பதற்காக நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். கந்தனை நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார். நம்பிக்கையோடு எனக்கான என் ஆலயத்திற்கு வர வேண்டும் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையை, நான் குடியிருப்பது அந்த ஆலயத்தில் மட்டும் இல்லை, என் மீது அன்பும் உண்மையான பக்தியும் வைத்திருக்கும் பக்தர்களின் மனதிலும் அவர்கள் இல்லத்திலும் நான் நிச்சயம் வாசம் செய்கிறேன். ஒருபோதும் உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடு. உன்னை போலவே என் மீது உண்மையான அன்பும் பக்தியும் கொண்டிருந்த ஒரு பக்தன், அவன் பெயர் மணிகண்டன். வாரத்தில் ஒரு முறையாவது அவன் ஊரில் இருக்கும் என் ஆலயத்திற்கு வந்து விடுவான். அவனுக்காக எதுவுமே வேண்டியது கிடையாது. முருகா, என்னிடம் பழகும் இவர்களுக்கு இந்த குறை இருக்கிறது, அவர்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது, அவர்களுக்கு சரி பண்ணி கொள், மற்றவர்களை நன்றாக பார்த்துக்கொள், எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும், எல்லோருக்கும் உன் அருளும் ஆசியும் கிடைக்க வேண்டும் என்றுதான் வேண்டுவான். அவனுக்கு இருக்கும் கவலையும் பிரச்சனையும் அவன் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்தி போல் இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் அவன் காயப்பட தயாராக இருக்கிறான். ஆனால் அதை நினைத்து ஒருபோதும் அவன் கலங்கியது இல்லை, வருத்தப்பட்டதும் இல்லை, என்னிடம் முறையிட்டதும் இல்லை. அவன் ஒரு முறையாவது அவனுக்காக என்னிடம் வேண்டிக் கொள்வானா என்று நானும் காத்திருந்தேன். ஆனால் அவன் ஒரு நிமிடம் கூட அவனுக்காக என்னிடம் வேண்டியதும் இல்லை, கேட்டதும் இல்லை. அவன் அனுதினமும் என்னை நினைத்து கொண்டு இருப்பான். அவன் இல்லத்தில் தினந்தோறும் எனக்காக ஒரு அகல் விளக்கேனும் ஏற்றி வைப்பான். முருகா என்று மனதார என்னை வேண்டுவான். அவன் பக்தியின் மீது எனக்கே ஒரு ஆர்ப்பரிப்பு இருந்தது. இவன் ஏன் அவனுக்கு இருக்கும் பிரச்சனையால் என்னிடம் ஒரு முறை கூட கேட்கவில்லை என்று எனக்கு தோன்றியது. ஒரு சிறுவனாக வேடமணிந்து நானே அவனிடம் சென்றேன். அவன் அன்று வேலை முடித்து களைப்பில் என் ஆலயத்திற்கு வந்தான். ஒரு பெரிய மரத்துக்கடியில் உட்கார்ந்திருந்தான். நானும் சென்றேன். என்ன மணிகண்டா, களைப்பில் உட்கார்ந்திருக்கிறாயா என்று கேட்டேன். அவனுக்கு வந்திருப்பது முருகன் என்று தெரியவில்லை. ஆமா தம்பி, நான் உட்கார்ந்திருக்கிறேன். ஆனால் உன்னை நான் இதுவரைக்கும் பார்த்தது போல் தெரியவில்லையே, நீ யாரப்பா என்று கேட்டான். என்னை நீ பார்த்ததில்லையா? என்னை தினமும் நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய், என் மீது நீ அதிக அன்பு வைத்திருக்கிறாய் என்றல்லவா நான் நினைத்தேன் என்று நான் கிண்டலாக கேட்டேன். மணிகண்டனுக்கோ என்ன சொல்லுகிறான் இந்த தம்பி என்று சற்று குழப்பமாக இருந்தது. எதுவும் கேட்கவில்லை, என்னையே பார்த்து கொண்டிருந்தான். உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு நான் கேட்டேன். அவன் பதில் எதுவும் சொல்லலை, என் கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தான். என்ன மணிகண்டா அப்படி பார்க்குறா என்று நான் ஒரு சிறுவனாகவே கேட்டேன். பார்க்க சின்ன பையனாக இருக்கிற, ஆனால் என் பேரை சொல்லி கூப்பிடுற, பார்வையிலையும் ஒரு முகத்திலையும் ஒரு ஒளிர்ப்பு தெரிகிறது. உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, ஆனால் நீண்ட நாள் உனக்கு எனக்கு ஏதோ ஒரு பந்தம் இருக்கிற மாதிரியே உள்ளுணர்வு சொல்லுதுப்பா. நீ யார், உன் வீடு எங்கே இருக்கு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டான். நான் யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு நானும் கேட்டேன். எனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நீ எனக்கு அதை செஞ்சு கொடுப்பியா? அதுக்கான முயற்சியை உன்னால் பண்ண முடியுமா? அதுக்கான வயசு உனக்கு இருக்கான்னு நான் அந்த மணிகண்டனும் சிரிச்சுக்கிட்டே கேட்டான். நான் கேட்டதுக்கு நீ பதில சொல்லப்பா அப்படின்னு விளையாட்டா நானும் சொல்ல, மணிகண்டனும்
எனக்கு என்னோட நண்பன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் வீட்டில் கொஞ்ச நாளாகவே சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை நினச்சி அவன் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவலையாக இருக்கான். இன்றைக்கி மதியம் கூட அவன் சரியாக சாப்பிடலை. எல்லாம் சரியாகிரும், அப்போ முருகனை மனசில் நினச்சிக்கொன்னு நான் சொன்னேன். ஆனால் அவன் எதையுமே காதில் வாங்க மந்தம் பிடிச்சாப்புல இருந்தான். எனக்கு அவன் இருந்ததும் அவனோட கவலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியாச்சும் அவனுக்கு சரியாச்சுன்னா எனக்கு அதுவே போதும்னு சொன்னான். இப்போ கூட நீ உனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டல, அப்போ கேட்டுக்கொள்ள மாட்டல அப்படின்னு நான் கேட்டேன். என் வார்த்தை அவனுக்கு திடுக்குன்னு ஒரு நிலையை கொடுத்துச்சு. வந்திருக்கிறது யாருன்னு அவனுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. முருகா அப்படின்னு சொல்லும்போதே அவன் முகத்தில் ஒரு தேற்றம் தெரிஞ்சிச்சு. வந்திருக்கிறது ஒருவேளை முருகனாக இருக்குமோ, நம்ம மனசில் இருக்கத அப்படியே சொல்லுறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அவனோட மனசில் இருந்துச்சு. நீ நினச்சபடியே உன் நண்பனோட வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நாளைக்கு ஒன்று அவன் காண வரும்போது நிச்சயம் நல்ல செய்தியோடு தான் வருவான். சந்தோஷமாக நீ வீட்டுக்கு போ. நாளைக்கு இதே நேரம் நீ இங்கே வா, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். சின்ன பையனாக இருக்கியே, எப்படி உன்னால் இதெல்லாம் சொல்ல முடியுது, யாருப்பா நீன்னு கேட்டேன். மணிகண்டனோட அந்த சந்தேகத்துக்கு பதில் நாளைக்கு தெரியும், போயிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். மணிகண்டனும் வீட்டுக்கு போய் மறுநாள் வேலைக்கும் போயிட்டு அங்கே அவன் நண்பனுக்காக காத்து கொண்டிருந்தான். நண்பனும் வேலைக்கு வந்தான். வரும்போதே அவனோட முகத்தில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம். மணிகண்டனும் அவனோட நண்பனிடம் கேட்டான், என்னப்பா என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பொலிவு முகத்தில் தெரியுதேன்னு. ஆமாம், என் வீட்டில் இருந்த எல்லா பிரச்சனையுமே சரியாயிருச்சுப்பா. எனக்கு எதிராக இருந்தவங்கெல்லாம் இப்போ என்னை புரிஞ்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நேற்று இரவு என் வீட்டில் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நிலவிச்சுன்னு சில சம்பவங்களை சொன்னான். பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாகுமோ நினச்சி பயப்பட்டேன். ஆனால் ஏன் அவங்க மனசில் திடீர்னு ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு தெரியலை. என்னையும் என் சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னை அனுசரித்து நடந்துக்கிட்டாங்க. அவங்க செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு நானும் கூட நினச்சி பார்க்கல. இப்போ என் மனசில் கவலைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு அவ சொல்ல, மணிகண்டனுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியலை. திடுக்கிணுச்சு. அன்னைக்கு வேலையை முடித்து விட்டுட்டு அவசரமாக என் ஆலயத்துக்கு வந்தான். எந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்க சொன்னானோ அந்த சிறுவன் அதே இடத்துல இருந்தான். நேரம் ஆக அந்த சிறுவன் வரலை. அப்பந்தான் அவனுக்கு புரிஞ்சது, அங்கே வந்த சிறுவன் வேற யாரும் இல்லை, நம்ம அப்பன் முருகன் என்று. அவன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அப்பா முருகான்னு மனதார வேண்டி மலையேறி என்னை காண வந்தான். எந்த சிறுவன் காத்திருன்னு சொல்லியிருந்தானோ அதே சிறுவன் முருகன் சன்னதியில் வாசப்படியில் அமர்ந்திருந்தான். மணிகண்டனால் பேச்சு கொடுக்க முடியவில்லை. பேச்சு வராமல் திகைத்து நிற்கிறாயே மணிகண்டா, இப்பொழுது கேட்கிறேன், உனக்கு என்ன வேண்டும் என்று. நீ எது கேட்டாலும் உனக்கு நடக்கும், கேள் என்று அந்த சிறுவன் சொன்னான். சிறுவன் உருவில் வந்திருந்தது முருகன் என்று மணிகண்டனுக்கு புரிந்துவிட்டது. அப்பா முருகா, நீயே எனக்கு அருள் தரும் பொழுது, நீயே எனக்கு காட்சி அளிக்கும் பொழுது எனக்கு வேறு என்ன வேண்டும்? உன் அருளும் ஆசியும் எனக்கு கிடைத்ததே போதுமப்பா. இந்த ஜென்மத்தில் என் பிறப்பு முழு பூரணம் அடைந்து விட்டதப்பா என்று மனதார வேண்டிக் கொண்டேன். சிறுவனும் அந்த நேரத்தில் மறைந்து விட்டான். வந்தது என் அப்பன் முருகனை தான் என்று 100% அவன் தெரிந்து கொண்டான். அன்றில் இருந்து மணிகண்டனும் அவனால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய்தான். அவன் வார்த்தைகளால் கூட யாரும் காயப்பட்டு விடக்கூடாது என்று அவன் வார்த்தைகள் மீதும் கவனம் செலுத்தினான். அவன் எல்லோர் மீதும் அன்பு வைத்தான். அவனை காயப்படுத்தியவர்கள் மீதும் அன்பு வைத்தான். அவர்கள் செய்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் முருகா, அவர்களை தண்டித்து விடாதே என்றும் வேண்டினான். அவனுடைய இந்த நல் உள்ளமே அவன் வாழ்க்கையில் ஊரில் இருக்க அனைவரையும் பாராட்டும் அளவிற்கு மாற்றியது. அவன் அந்த ஊருக்கே தலைவனாக வேண்டும் என்று ஊரில் இருக்க அனைவரும் நினைத்தார்கள். அந்த ஊரின் தலைவனாகவும் ஆக்கப்பட்டான்.
எந்த பிரச்சனை ஊரில் நடந்தாலும் அதற்கு தீர்வு மணிகண்டன் சொன்னால் சரியாக இருக்கும் என்று மணிகண்டனை நாடினார்கள். நியாயப்படி நடந்து கொண்ட மணிகண்டன் அந்த ஊரில் ஒரு தெய்வத்திற்கு சமமாக மதிக்கப்பட்டான். அவன் முருகன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையும் பக்தியுமே அவனை இந்த அளவிற்கு மாற்றியது. என் அன்பு குழந்தையே, எந்த கவலையும் கஷ்டம் வந்தாலும் எனக்கு இப்படி நடந்து விட்டதே என்று ஒருபோதும் நினைக்காதே. மானிடனாய் பிறந்த அனைவருக்கும் மகிழ்ச்சி எப்படி வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதே போல சில கஷ்டங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். அதை நினைத்து ஒருபோதும் வருந்தாதே. மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளும் உன் மனமானது உனக்கு நடக்கும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள். உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் என்றும் இருப்பான். உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் ஒன்றை புரிந்து கொள், அதற்கு பின்னால் ஏதோ ஒரு நல்லது உனக்கு நடப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் அதை நிகழ்த்தி இருக்கிறார் என்று. காலம் அது என்னவென்று உனக்கு புரிய வைக்கும். காலம் கனியும் வரை காத்து கொண்டிரு. இது உன் அப்பன் முருகன், இந்த கந்தனின் அருள்வாக்கு, சத்திய வாக்கு. மணிகண்டனின் வாழ்க்கையை பற்றி இந்த கூறியிருக்கிறேனால் உனக்கு ஒரு நடக்கப் போகிறது. அதனால்தான் நான் கூறுகிறேன். எது நடந்தாலும் மணிகண்டனை போல் நிதானமாக இரு. பேராசையின்றி நிதானத்துடன் செயல்பட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் நீ மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நிச்சயம் பெறுவாய். நீ உன் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி செல்லப் போகிறாய். கவனமாக இரு. உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. அந்த நல்லதின் அறிகுறியாக தான் இன்று உன் அப்பன் முருகனின் அருள்வாக்கினை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. முருகன் மீது நம்பிக்கையை வைத்து கொண்டு ஓம் முருகா சரணம், ஓம் கந்தா சரணம், ஓம் முருகா போற்றின்னு பதிவிடு. உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் முருகா சரணம்.